வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தக் லைஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 12 மில்லியன் வியூவை கிராஸ் பண்ணி ஒரு மாபெரும் சாதனை படைத்து போயிட்டு இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறியையும் இந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. அவ்வளவு பிரமாதமான ஒரு ட்ரெய்லர், எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு ட்ரெய்லர். அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி கமல்னா கண்மூடித்தனமா வெறுப்பை காமிச்சு திட்டக்கூடிய பல நபர்கள் இந்த ட்ரெய்லரை பாராட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமா இது வந்து எப்படின்னா, யுனானிமஸா ஒரு பாராட்டப்பட்ட ட்ரெய்லர் சமீப காலத்துலன்னா அது வந்து தக் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதாவது இதே ராஜ்கமல் ஒரு விக்ரமுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு 400 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஈவெண்ட்லாம் நடத்தி பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க எப்படின்னா, நம்ம எந்த காலத்துல இருக்கோமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கணும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணா தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம், கிட்டத்தட்ட 45 வருடமா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து அந்தந்த காலகட்டத்துடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ரீல்ஸ் காலகட்டம். இந்த ரீல்ஸ் காலகட்டத்தில் என்ன பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எப்படி ஒரு படத்தை பொசிஷன் பண்ணணும், அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், யாரு நம்மளுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு அழகா சூப்பரா பண்றாங்க. மகேந்திரனா இருக்கட்டும், டிஸ்னியா இருக்கட்டும், அவங்களோட ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கு. கமல் சார் எது கரெக்டான ஐடியாவோ அதை கிளிக் பண்றாரு, எது தேவையில்லையோ அதை கட் பண்றாரு. ஸோ அவங்க பண்ணி கொண்டு வந்தாலும் இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்க வேண்டியது கமல் சார் தான். ஸோ அவர் இதெல்லாம் ஓகே பண்ணி இது பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அகாமடேஷனை கொடுத்து அவங்களுக்கு போக வர ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதை பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்ம வந்து ராஜ்கமலுக்கு ஒரு பாராட்டுக்கள். கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னைக்கு என்ன சினாரியோவோ அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்டெப், ஜெயண்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் வந்தோடனே ட்ரெய்லர்ல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா பல்வேறு விதமான கேள்விகள், சில கேள்விகள் நியாயமா இருந்தது, சில கேள்விகள் உள்நோக்கத்தோட இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி, அந்த கேள்விகளுக்கு முன்னாடி நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஸ்டேஜ்ல இருந்தாரு. அப்ப வந்து இந்த விண்வெளி நாயகான சாங் வந்தோடனே 2 கையையும் விரிச்சு கமல் சாரை வந்து அவர் கூப்பிட்ட விதம் வந்து சூப்பரா இருந்தது. அவ்வளவு ஒரு வாமா அவர் கூப்பிட்டாரு. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அவ்வளவு பிரமாதமா தெரிஞ்சுது அதுல இருந்து. ஸோ கமல் சார் அந்த விண்வெளி நாயகா பாட்டோட மேலே வந்தார். அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்களான்னா நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஆனால் அது படத்தில் தான் வரும்ட்டாரு, ஆடியோவில் இல்லை, படத்தில் தான் வரும்ட்டாரு. நான் கேள்விப்பட்டவரே பால் டப்பா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது வந்து சிலம்பரசனுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு வருதுங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ மியூசிக்கலாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியாக தீம் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக ஏஆர் ரஹ்மானுடைய ஒர்க்கு ரொம்ப திருப்தி. அதாவது பெரிய பாய் சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, நிச்சயமா மணிரத்னம் படம்னாலே அவர் ஒரு தனி எனர்ஜியோட தான் அந்த பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கேள்விகள் என்ன மாதிரி கேள்வினா, 2 விதமான கேள்வி. ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, என்ன சார் இவர் வந்து வில்லனா நடிக்கிறாரு சிலம்பரசன், இது வந்து அவருடைய கேரியருக்கு பாதிப்பா இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் தீவிர கமல் ரசிகர். அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆக்டரு, அவர் வந்து ஃபேஸ் ஆஃப்னா மோகன்லாலோட பண்ணணும், மம்முட்டியோட பண்ணணும், அமிதாப் பச்சனோட பண்ணணும், அந்த மாதிரி பெரிய ஆட்களோட பண்ணணும். அவர் வந்து ஒரு 5 படம் கூட ஹிட் கொடுக்காத, ஒரு 50 படம் கூட நடிக்காத ஒருத்தரோட ஏன் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, ட்ரெய்லர்ல குறை இல்லை கண்டுபிடிக்க முடியலன்னா 70 வயசுல லிப்லாக் சீன்ல நடிக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி. இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் வந்தது. ஸோ முதல்ல வந்து இந்த 70 வயசுல லிப்லாக் பண்ணலாமா அப்படின்னா சரி, 30 வயசுல லிப்லாக் பண்ணலாமா அப்படி. ஏற்கனவே கமல் அப்ப என்ன இப்படி நடிக்கிறாருன்னு அந்த காலத்துல சொன்னாங்க, இப்ப இப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு லிப்லாக் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து கமலை குறை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும்.
அவ்வளவுதான். அந்த படம், அந்த படத்துல கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு டைரக்டர் என்ன சொல்றாரோ அந்த தேவையான விஷயங்களை தான் அவர் பண்றாரு. அது அந்த கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கு, பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இதுல வந்து 30 வயசு 70 வயசுன்னு இப்பதான் டிஏஜிங் பண்ணி வயசே கம்மி பண்ணலாமே, அந்த வசதியெல்லாம் வந்துருச்சு. அதனால இந்த 30 70 அந்த 70 வயசுல லிப்லாக் பண்ணலாமாங்கிறது அர்த்தமற்ற கேள்வி. அதுக்கப்புறம் இந்த சிலம்பரசன் வில்லனா நடிச்சாருன்னா அவர் கேரியருக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. சிலம்பரசன் யாருக்கு வில்லனா நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க வந்து அவர் ஒரு எந்த படத்துல நடிக்கிறாரு, யாருக்கு வில்லனா நடிக்கிறாரு, அது என்ன மாதிரி காம்பினேஷனு, கமலஹாசன் மணிரத்னம் அந்த படத்துல ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு வில்லனா வாய்ப்பு, ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறப்ப அதாவது ஸ்கிரீன் ஸ்பேஸும் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்கிறப்ப அதை பண்றதுல என்ன இருக்கு, இது அவரோட கேரியருக்கு பலமா தான் அமையும், மைனஸ் அமையாது. மார்க்கெட்ல சிம்புனாலே தெரிச்சு ஓடுறாங்க, அவரை வச்சு படம் எடுக்கவே ஆள் இல்லை, அவர் வந்து ஒழுங்காவே ஷூட்டிங் வரமாட்டாரு, மொத்தமா 50 படம் கூட நடிக்கல, அதிகபட்சம் 5 ஹிட் கொடுத்துருப்பாரா, இவர் என்ன சிவாஜி கணேசனா, மோகன்லாலா, மம்முட்டியா, அமிதாப் பச்சனா, இவருக்கு ஈக்குவலா எப்படி கமல் சார் அவ்வளவு பெரிய லெஜெண்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, கமல் சாரும் மணிரத்னமும் அவங்க பிளான் பண்ணது வந்து இது படம் சிம்புவை வச்சு சிம்புவை இந்த கேரக்டர்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரிஜினல் பிளானே கிடையாது. அவங்க ஒரிஜினலா பிளான் பண்ணது வந்து துல்கர் சல்மான் ஒரு கேரக்டர், ஜெயம் ரவி ஒரு கேரக்டர். ஜெயம் ரவி துல்கர் சல்மான் 2 பேருமே நடிக்கல அப்படிங்கும் பொழுது அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணலாம், அது சிம்புக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா செக்கச்சி வந்த வானத்துல அவர் வந்து விஜய் சேதுபதியினால சுடப்பட்டு கொல்லப்படுவார். அப்ப விஜய் சேதுபதி வந்து சிம்புவோட பெரிய ஹீரோ கிடையாது, ஆனா சிம்பு ஒத்துக்கிட்டாரு, டைரக்டர் சொன்னாருங்கிறதுக்காக அந்த கதைப்படி அது கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த படத்தை பொறுத்தவரை கமல் மற்றும் மணிரத்னம் 2 பேருமே சிம்புக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவரை கொஞ்சம் வளர்த்து விடலாம், அவர் கொஞ்சம் கேரக்டர் ஸ்ட்ராங்கா பண்ணலாம், அவர் கேரியருக்கு நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணதுதான். அது என்னதான் அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும், அது வந்து அவர் நான் தான் அடுத்த ரங்கநாய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொன்னாலும், கடைசியில் அவர் தான் கமல் திரும்பி வந்துடுறாரு, திரும்பி வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு, யக்கூசா இஸ் பேக் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப அது வந்து எப்படின்னா ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல அது வந்து ஒரு ஹைலைட்டா தெரியலாம், பட் திரும்பி வந்து கமல் அடிக்கும் பொழுது அது வந்து சாதாரணமா போயிடும். கிளைமேக்ஸ்ல கமல் கையால் அடி வாங்கி சாகிற மாதிரி காட்சி வந்ததுன்னா அது அது வந்து நியாயம் ஜஸ்டிஃபை பண்ணப்படும்ல. ஸோ இவங்க தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க, கமலும் மணிரத்னமும் சிம்புக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கமல் வந்து சூர்யாவுக்கு இந்த உதவி பண்ணாரு, ரோலக்ஸ் கேரக்டரை கொடுத்தாரு. 7 பேருக்கு வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு வெவ்வேறு 7 நபர்களை பிளான் பண்ணாங்க. கமல் தான் இதை சூர்யாவுக்கு கொடுப்போம், நம்ம பையன் இதை பண்ணான்னா அவனுக்கு ஒரு லிஃப்டா இருக்கும்னு சொல்லி கமல் தான் சூர்யாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சூர்யா அதை சரியா பயன்படுத்திக்கல. இமீடியட்டா ஒரு படம் பண்ணியிருக்கணும், அதாவது ஒரு கமர்ஷியல் படம் இமீடியட்டா ஏதாவது ஒரு டைரக்டரை வச்சு அந்த ரோலக்ஸோட அந்த பவர் இருக்கும் பொழுதே அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள பண்ணியிருக்கணும். அவர் 2 வருஷமா கங்குவான்னு போய் மாட்டிக்கிட்டாரு. வருவாரு, அடுத்தாப்புல வருவாரு, பட் அந்த நம்ம கொடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு லிஃப்ட் கொடுக்குறோம்னா அதை பயன்படுத்திக்கணும். அட்லீஸ்ட் சிலம்பரசனாவது இந்த லிஃப்டை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல ஒழுங்கா ஷூட்டிங் போய் ஒழுங்கா நடிச்சு மேல வரணும். அதை இது புரியாம ஒரு பெருந்தன்மையோட அந்த வாய்ப்பை கொடுத்த மாபெரும் கலைஞன் ஒரு உலகநாயகன் கமலஹாசனை வந்து அபியூஸ் பண்ணக்கூடிய சிம்பு ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய, அது சிம்பு ரசிகர்களா அல்லது வேற யாரும் அந்த உருவத்துல வந்து ஃபேக் ஐடியில பண்றாங்களான்னு தெரியல, அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கணும்.